Hello everyone, this is Safnaj from OhMyMac. So welcome to this channel and இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் ஏன் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் உண்டு. ஸோ நான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஏஜ் 10ல். கரண்ட்லி ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நான் லாஸ்ட் 12 இயர்ஸாக விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் பிடிக்கும். ஸோ நான் கெஜெட் பை கெஜெட்டாக ஸ்லைட்லியாக ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம்ஸுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் MacOS யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். MacOSக்கு நான் புதுசாக வந்த டைமில் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய ரிசோர்ஸஸை வந்து ரிஃபர் பண்ணி தான் என்னோடய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆப்பிளோட M1 பேஸ்ட் MacBooks, Mac mini அண்ட் iMacs இருக்கட்டும், அது இப்போதைக்கு வந்திருக்க ப்ரைஸ் சம்திங் அக்செப்டபிள். இப்போ நீங்கள் எவரேஜ் லெவல் ஒரு விண்டோஸ் லேப்டாப்புக்கு செலவழிக்க பட்ஜெட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரா 20,000 40,000 செக்மெண்ட்டில் ஆப்பிளோட பேஸ் மாடல் M1 பேஸ்ட் ப்ராசஸர் சிப்ஸ் இருக்க MacBooks ஓ iMacs நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், இப்போ நிறைய யூசர்ஸ் வந்துட்டு ஸ்லைட்லியாக MacOSஐ ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சேனலில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மெக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, MacOS ஏன் பெஸ்ட் சம் ஒர்க்ஸுக்கு, இப்படியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு விண்டோஸ் யூசர் மேக்குக்கு ஃபஸ்ட் டைம் வர டைமில் என்னென்ன இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்போ எனக்கு எதை இம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு MacOSோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த ஹோம் பேஜ், இங்கே ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டால் விண்டோஸ் மாதிரி இங்கே மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்கிள் பின் அப்படி இருக்காது. மற்ற நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே டெஸ்க்டாப்பில் பை டிஃபால்ட்டாக வராது. ஸோ இந்த க்ளீன் அண்ட் கட் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு பிடிக்கும். எப்படி ஐஃபோனில் உங்களுக்கு அந்த எல்லா ஐக்கனும் சிமிலியராக இருக்குமோ அதே மாதிரி ஒரு க்ளீன் அண்ட் கட் இன்டர்ஃபேஸ் தான் MacOSலையும் ஆப்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற டாக். இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க மேலும் உங்களோட ஃபேவரட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் குயிக் லான்ச் பண்ண வேண்டியிருந்தால் நீங்கள் இங்கே அதை பின் பண்ணிக்கலும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அது தேவையில்லை, இனி நோ லாங்கர் யூஸ் அப்படின்னு ஃபீல் ஆனால் நீங்கள் அதை ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே அப்ளிகேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணுறதுக்கு ஈஸி நேவிகேஷனாக எப்போவுமே இருக்கும். ஸோ இது என்னோட செகண்ட் இம்ப்ரெஷன். தேர்ட், இது வந்துட்டு வால்பேப்பர். ஸோ வால்பேப்பரில் அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சா, ஸோ ஆப்பிளில் ஒரு டீம் வால்பேப்பருக்கு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூசர்ஸுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமன்ற ஒரு எண்ணத்தில் ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப பார்த்து தான் அந்த வால்பேப்பரை செய்வாங்க. ஈவன் ஆப்பிளோட நியூ OS ரிலீஸ் ஆனது போகிற நிறைய விண்டோஸ் யூசர்ஸ் கூட மெக்கோட வால்பேப்பரை அவங்களோட விண்டோஸில் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏன் இந்த வால்பேப்பர் அவ்வளோ ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த இப்போ என்னோடய லேப்டாப் வந்துட்டு டார்க் மோடில் இருக்குது. ஆஃப்டர் 6 PM என்னோடய மெக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டார்க் அடாப்ட் ஆயிரும். இது வந்துட்டு டார்க் மோட். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போனால் இங்கே டைனமிக் வால்பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வால்பேப்பரை செலக்ட் பண்ணினா இதான் வந்துட்டு பிக்சர் மவுண்டெயின். ஸோ இங்கே வந்துட்டு 6 வேரியன்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பெர்டிகுலர் பிளேஸ் இந்த பெர்டிகுலர் டைமில் எப்படி இருந்துச்சோ அப்படி இந்த வால்பேப்பர் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் சன்ரைஸ் ரிலேட்டடான ஒரு லுக் கொண்டு இருக்கும். ஈவினிங்கில் சன்செட், இது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ இது யூசர்ஸுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்குது. 4வது விஷயம், இந்த டாப்பில் இருக்கிற மெனு பார். நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை மெனு பாராக இது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபைண்டர். இங்கே நான் நியூ ஃபைண்டர் விண்டோ, நியூ ஃபோல்டர், ஃபைண்டருக்கு ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே செட் ஆகிக்கும். இன்கேஸ் நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணால் டெர்மினலுக்குரிய மெனு பாராக இது அதுவே செட் பண்ணிக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மெனு பாரோட ரைட் சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாக், சிரி, கண்ட்ரோல் சென்டர், ப்ளூடூத், வைஃபை இதை நீங்களாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க இயலும். 5வது லான்ச்பேட். எப்படி விண்டோஸில் ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லியிருக்கோ இங்கே அதே மாதிரி லான்ச்பேட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், மற்ற பை டிஃபால்ட் MacOSக்கு உரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த லான்ச் பேடில் தான் இருக்குது. ஸோ இது வந்துக்கு எல்லாமே ஒரு டைல்ஸ் வடிவில் அந்த லான்ச் பேட் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர். 7வது விஷயம், ஸ்பாட்லைட் சர்ச்.
விண்டோஸில் அங்கேயும் சர்ச் ஃபீச்சர் இருக்கும். மை கம்ப்யூட்டரில் ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு சர்ச் ஃபீச்சர் ஒன்று இருக்கும். அதில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணினா அது எவ்வளோ டைம் கன்சியூம்னு சொல்லி சர்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நீங்கள் சர்ச் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுற போது நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கலும். எனது மெத்தட் கொமாண்டோட ஸ்பேஸ் கீ அடிக்கிறது மூலமாக அதை ஓப்பன் பண்ணி இன்கேஸ் உங்களோட லேப்டாப்பில் ஏதாவது ஃபைல் நீங்கள் வெரி ஏஜென்ட்டாக சர்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் இதில் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலும். ஸோ நான் மணி ஹெய்ஸ்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ மணி ஹெய்ஸ்ட் சீசன் 5 என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. இவ்வளோ குயிக்காக இந்த ஸ்பாட்லைட் சர்ச் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். 8வது ஆப் ஸ்விட்ச். நீங்கள் ஈச் அப்ளிகேஷன்ஸுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் டெஸ்க்டாப் மெயின்டைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு சஃபாரி எடுத்துக்கோங்க. சஃபாரியில் இந்த க்ரீன் ஐக்கனை கிளிக் பண்ணுற மூலமாக இது வந்து நியூ விண்டோவுக்கு செட் பண்ணிக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக நெவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதையும் ஒரு நியூ விண்டோவுக்கு மூவ் பண்ணினா சஃபாரி டு டெர்மினல் ஈஸியாக நெவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராக் பேடில் 3 ஃபிங்கர்ஸை ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நெவிகேஷன் செஞ்சுக்கலாம். 9வது ஃபைண்டர். விண்டோஸில் எப்படி எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி நமக்கு ஃபைல் மேனேஜர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கிறோம், அதே போல் தான் இங்கே ஃபைண்டர். இந்த ஃபைண்டர் வந்துட்டு எகெயின் ஒரு க்ளீன் அண்ட் கட் யூசர் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஃபோல்டர்ஸுக்கு ஃபைல்ஸுக்கு நீங்கள் லேபிள்ஸ் கொடுத்து கேளும். அண்ட் இந்த ஐக்கன்ஸை நீங்கள் லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொலம்ஸ் அண்ட் கேலரி 4 வியூ டைப்ஸில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு மேக்ஓஎஸோட செட்டிங்ஸ். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸுக்கு போய் ஏதாவது கன்ஃபிகர் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் கன்ஃபிகர் பண்ண போனால் உள்ளுக்குள்ளுக்கு நிறைய சப் செட்டிங்ஸுக்குள்ளே நெவிகேட் பண்ண வேண்டி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எப்படி ஐஃபோனில் செட்டிங்ஸ் வந்து ஈஸியாக செய்யலாமோ அதே மாதிரி தான். ஸோ ஆல் த மேக்ஓஎஸ் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டாக் கன்ஃபிகரேஷன்ஸ் போனால் இதுக்குள்ளே நீங்கள் சப் மெனு எதுக்குமே நெவிகேட் பண்ணி போக தேவையில்லை. இங்கேயே கம்ப்ளீட் டொக்குக்குரிய செட்டிங்ஸ் வந்து இங்கேயே இருக்கும். நீங்கள் அவ்வளோ டெக்னிக்கல் பர்சன் இல்லைன்னு சொன்னால் கூட மேக்ஓஎஸை ஈஸியாக கன்ஃபிகர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டீப்பான ஒரு டாபிக் இல்லை. ஒரு விண்டோஸ் யூஸருக்கு மேக்ஓஎஸுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது எதெல்லாம் இம்ப்ரெசிவாக இருக்குமென்னு சொல்லி ஒரு ஸ்மால் ஐடியா. அப்கமிங்ஸ் வீடியோஸில் நிறையா மேக்கோட பேசிக்ஸ் இன்டர்மீடியட் லெவல்ஸ் வீடியோஸ் வந்துக்கு செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு இன்டெப்த்தான ஒரு டியூட்டோரியல்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.